Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா supposed to இந்த வேர்டோட யூசேஜ் தான் வந்து பார்க்க போறோம். supposed to இந்த வேர்டை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம் அப்படினா வாயில நம்ம பேசும்பொழுது இந்தல ed அப்படின்ற இந்த ரெண்டு லெட்டரும் வந்து சைலண்ட் ஆடும். supposed to அப்படினு சொல்லுவோம். இது நார்மலா supposed to அப்படினு சொல்லணும். பட் அது நமக்கு சொல்லும்போது supposed to அப்படினு சொல்றது கொஞ்சம் சிரமப்படுறதுனால supposed to அப்படினு எல்லாரும் நார்மலா வந்து நேச்சுரல் வேல வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரிட்டன் இங்கிலீஷில் எழுதும் பொழுது இங்கே இடி சேர்த்து தான் எழுதணும். இடி சேர்க்காமல் எழுதக்கூடாது. சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். ஓகே, ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சப்போஸ் டு அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா வேண்டும் இல்லைனா செய்ய வேண்டி இருக்கு, செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணுவோம். என்னடா வேண்டும் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம ஷுட், ஹேவ் டு, மஸ்ட் இதெல்லாம் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஷுட், மஸ்ட், ஹேவ் டு, நீட் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயம் செய்யணும், செய்ய வேண்டியது அவசியம், செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நம்ம நீட் டு, ஷுட் ஆர் மஸ்ட், ஹேவ் டு இது மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது என்னென்ன சூழ்நிலைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இன்றைக்கி தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சப்போஸ் டு வந்து எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்க்கு அடுத்ததாக பி ஃபார்ம் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்னென்ன அப்படின்றது சொல்கிறேன். இப்போது பி ஃபார்ம் வேர்ப் அடுத்ததாக தான் சப்போஸ்டு டு யூஸ் பண்ணணும். அப்புறம் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ இதில் பி ஃபார்ம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும், என்ன டென்ஸ் வந்தால் என்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும், என்ன டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த சப்போஸ் டு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன பி ஃபார்ம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் இங்கே ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் இதெல்லாம் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இல்லையா? இது போக சிங்குலர் நான் ப்ளூரல் நவுன்னு சொல்லுவோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போது சப்ஜெக்ட் ஐ வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஆம் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லுவோம். இதே பாஸ்டாக இருந்துச்சுன்னா ஐ வாஸ் சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து வி, யூ, தே இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். வி ஆர் சப்போஸ்டு டு. இதே பாஸ்டாக இருந்துச்சுன்னா வி வே சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே தான் இந்த ரெண்டுத்துக்குமே. அடுத்தது ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா ஈஸ் யூஸ் பண்ணணும். ஹி ஈஸ் சப்போஸ்டு டு, ஷி ஈஸ் சப்போஸ்டு டு இப்படி யூஸ் பண்ணணும். பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹி வாஸ் சப்போஸ்டு டு, ஷி வாஸ் சப்போஸ்டு டு, இட் வாஸ் சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஈஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா பாஸ்ட் சுச்சுவேஷனில் வாஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, டன். ஸோ இப்போ அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து இது என்ன டென்ஸில் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டில் தானே கொடுத்துருக்கீங்க. அப்போது ஃப்யூச்சருக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ண தேவையில்லை. ப்ரெசண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணியே நம்ம ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது என்னென்ன எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ரூல்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆப்ளிகேஷன். அதாவது நம்ம செய்ய வேண்டிய கடமை, பொறுப்புகள், நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த நேரத்தில் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்ம செய்கிற வேலைகள்லையோ ஆஃபீஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்குன்னு சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலைகளை நம்ம அதை செய்ய வேண்டி இருக்குது, நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஹீ இஸ் சப்போஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அட் 2 o'clock. அவன் 2 மணிக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது அவனுடைய டியூட்டி. ஓகே, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த இடத்துல நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் சப்போஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அட் 2 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்களேன். யூ ஆர் சப்போஸ் டு பிக்கப் அவர் சைல்ட் டுடே. இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்கிறீங்க இன்றைக்கி நீ தான் வந்து குழந்தைய வந்து பிக்கப் பண்ணிக்கணும், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது இது என்ன, நீ தான் இன்றைக்கி குழந்தைய பிக்கப் பண்ண வேண்டி இருக்குது, நீ தான் இன்றைக்கி குழந்தைய பிக்கப் பண்ண வேண்டும். ஸோ செய்ய வேண்டும், செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். யூ ஆர் சப்போஸ்ட் டு பிக்கப் அவர் சைல்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்களேன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்மோக். நீ வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. இது என்னென்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸில் நீ செய்ய வேண்டும், செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அது அப்படியே நெகட்டிவில் சொல்லும் பொழுது நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டு ஸ்மோக்
அப்படின்னு சொல்லலாம். நீ இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்மோக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற, இந்த கம்ப்யூட்டர் பாரு ரொம்ப வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது, ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போது வாட் ஆம் ஐ சப்போஸ்டு டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ, நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்களேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வைக்கப்படுது. நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்க்கும் பொழுது உங்கள் மேலே எதிர்பார்ப்பு வைக்கப்படும் போது நீங்கள் அப்போ என்ன செய்யணும் சொல்வீங்க, நான் இதை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பிகாஸ் நான் அதை செய்ய வேண்டியிருக்கு, அதனால நான் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும் பொழுது இல்லை வந்து சில நேரங்கள் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல அந்த விஷயம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலைகளை நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த மேட்ச் வாஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் அட் 5 PM பட் இட் டிலேட் டியூ டு ரெயின். ஸோ மேட்ச் 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டி இருந்தது. ஓகே, ஆரம்பிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் சொல்லுவோம். இதே ஆரம்பிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மேட்ச் வாஸ் சப்போஸ்டு டு ஸ்டார்ட் அட் 5 PM. 5 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது டிலே ஆகிடுச்சு. பட் இட் டிலேடு. ஏன் அப்படின்னா டியூ டு ரெயின், மழையின் காரணமாக. இது வந்து என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சொல்லலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மேட்ச் வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் நடக்கலை. ஓகே, ஸோ இந்த சூழ்நிலைகளை நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ எம் சப்போஸ் டு பே த ஃபீஸ் இயர்லி. அதாவது நான் இந்த மந்த் வந்து நான் ஃபீஸ் இயர்லியாக பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இயர்லியாக ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்குது. இது வந்து என்னென்னா உங்கள் மேலே எதிர்பார்க்கப்படுது, உங்களை எதிர்பார்க்கப்படுது, நீங்கள் வந்து ஃபீஸ் இயர்லியாக பே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஐ எம் சப்போஸ்டு டு, அதாவது ஐ எம் எக்ஸ்பெக்டட் டு பே த ஃபீஸ், அதாவது நான் வந்து ஃபீஸ் இயர்லியாக பே பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. தட் இஸ் வை வி ஹேவ் டு யூஸ் ஹியர் சப்போஸ் டு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல சப்போஸ் டு யூஸ் பண்ணுறோம். ஐ ஆம் சப்போஸ் டு பே த ஃபீஸ் இயர்லி. உங்களோட அம்மாக்கிட்ட சொல்லலாமா, அந்த மாதம் வந்து நான் ஃபீஸ் கொஞ்சம் இயர்லியாக பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் தேவைப்படுது, எனக்கு அமௌண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நீங்கள் அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஐ எம் சப்போஸ் டு பே த ஃபீஸ் இயர்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. அப்போது அந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த சென்டென்ஸில் மேட்ச் வந்து டிலே ஆகிடுச்சு ஏன்னா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எதிர்பார்க்காமல் நடந்துருச்சு, அதனால தான் வந்து மேட்ச்சை வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அப்போது இந்த சென்டென்ஸில் நீங்கள் சொல்வீங்க, மழை பெஞ்சிருக்கக்கூடாது நேற்று, மேட்ச் அதனால தான் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஸோ அப்போது இட் வாஸ் நாட் சப்போஸ் டு ரெயின் எஸ்டர்டே. நேற்று மழை பெஞ்சிருக்க கூடாது, அது நேற்று பாஸ்ட் சிச்சுவேஷன் இல்லையா? அதனால நம்ம இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இட் வாஸ் நாட் சப்போஸ் டு ரெயின் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்ஷன் டிடன்ட் ஹேப்பன் அப்படின்னா அந்த செயல் வந்து நடக்கலை, ஆனால் அந்த செயல் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் சப்போஸ் டு கேட்ச் த பஸ். நான் பஸ்ஸு பிடிச்சிருக்கணும், பட் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பஸ்ஸை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஐ வாஸ் சப்போஸ் டு கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வி வேர் சப்போஸ் டு சென்ட் த மெயில். நாங்கள் மெயில் சென்ட் பண்ணியிருக்கணும், பட் நாங்கள் சென்ட் பண்ணலை. வி வேர் சப்போஸ் டு சென்ட் த மெயில். வி வேர் அப்படின்றது என்னென்னா பாஸ்ட். ஓகே, இது பாஸ்ட் சிச்சுவேஷன். நாங்கள் மெயில் சென்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்றதுனால இங்கே வாஸ் அண்ட் வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? வி வேர் சப்போஸ் டு சென்ட் த மெயில் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மெயில் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது ப்ராஹிபிட்டட் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு, அந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல சப்போஸ் டு அப்படின்றத நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் சப்போஸ் டு அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர். உன்னுடைய வெஹிக்கிளை இங்கே நீ பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். we were not supposed to use mobile phone at school. நாங்கள் ஸ்கூலில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ we are not supposed to use mobile phone at school அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு விஷயத்த நம்ம மேலே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வைக்கப்படும் போது நம்ம இந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணி சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். அடுத்தது பாருங்களேன், நோ ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்டு இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே ஆக்ஷன் வேர்டு இருக்கும். டு கேட்ச், சப்போஸ் டு சென்ட், சப்போஸ் டு பார்க், சப்போஸ் டு யூஸ் அப்படின்னு சொல்லி. பட் இந்த சென்டென்ஸில் வந்து ஆக்ஷன் வேர்டு கிடையாது. ஆக்ஷன் வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பி அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா we are supposed to be an example for others. நம்ம தான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இது என்னன்னா மற்றவங்க நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு வைக்கப்படுது, நம்ம வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி we are supposed to be an example for others. நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ we are supposed to be an example for others அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ எம் சப்போஸ் டு பி அட் ஸ்கூல் நவ். நாங்கள் ஸ்கூலில் இருக்க வேண்டியது, அதாவது நான் ஸ்கூலில் இப்போ இருக்க வேண்டியது, ஆனால் எனக்கு உடம்பு முடியல அதனால நான் போகலை அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் சப்போஸ் டு பி அட் ஸ்கூல் நவ். ஸோ இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருக்க அப்படின்ற இடத்துல நம்ம பி யூஸ் பண்ணுறோம் ஆக்ஷன் வேர்டுக்கு பதிலாக. ஓகே, ஸோ இங்கே வி ஆர் சப்போஸ் டு பி, அடுத்து இந்த இடத்துல ஐ ஆம் சப்போஸ் டு பி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன்.